சினிமாவில் தான் இது நடக்கும். ஒரு சீனில் ஒரு நைட்டில் ஒரு டேயில் அப்படி இருப்பான், நைட்டில் பெரிய ஆள் ஏறுவாங்க. சினிமா இது நிஜத்திலே பாலா பண்ணவர். ஸோ அப்படி பார்க்கும் பாலாவே ஷாக்கி, என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கோயிலுக்குள்ளே கூப்பிட்றாரு. அவன் ஒரு நிமிஷம் கோயிலுக்குள்ளே ரொம்ப மிரள்றா. அப்படி சார் நான் கோயிலுக்குள்ளெல்லாம் வேணாத, நீ வா, நீ யார் இப்போ, நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன் உன்னை. அவனுக்கு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான், ராமேஸ்வரம் உள்ளுக்குள்ளே கோயிலில் கூப்பிட்டு போகிறாரு. அவன் பயந்து வர்றா. அப்படி பேசாமல் நீ வான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் சன்னிதான வாசலில் நிற்க வச்சு சாமி கும்பிட வைக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா பேரும் பார்த்தோன்னா ஷாக்காகிறாங்க. வாசலில் உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிற இப்படி அப்படிங்கும்போது பாலாவை கேட்கும்போது சாமி கும்பிடுவார். அந்த தீபாரதனை காமிங்க, அவருக்கு தீபாரதனை வருது, எல்லாத்தையும் காமிக்கும் போது அவருக்கும் வருது. தொட்டு கும்புற விபூதி எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் போகுது. பாலாவுக்கு எப்போவுமே இந்த கோயில் ஒரு மரியாதை இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பாலாவுக்கு சாமியோட சார்பாக வந்து சில மரியாதை செய்வாங்க. அப்படி ஒரு இந்த இது கட்டுவாங்க, பரிவட்டம் மாதிரி ஒன்று கட்டுவாங்க, அந்த மரியாதை ஒன்று செய்வாங்க. இப்போ பாலாவுக்கு செய்ய வர்றாங்க. ஸோ கோயிலில் வந்து பாலாவுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே பண்ணுவாங்க. அப்படி ஒரு மரியாதையை வந்து இந்த நேரத்தில் கூட்டி போயிருக்காரு இல்லைங்களா. அப்போ வந்து அந்த தலையில் பரிவட்டம் ஒன்று கட்டுவாங்க மரியாதை செய்கிறதுக்கு. பாலாவை கட்ட வர்றாங்க. ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி இவரு கட்டுங்கன்ற. அப்படி யாருன்னு பார்த்தா அந்த கோயில் வாசலேருந்து உள்ளே கூட்டு வந்துடல அவருக்கு. அவங்க வந்து ஒரு நிமிஷம், சார் இது இப்படி உங்களுக்கு கட்டுங்க, நீங்கள் உங்களுக்கு நான் தானே சொல்கிறேன் அப்படின்றார். தவிர்க்க முடியல அவங்களால. ஏன்னா அவரும் வந்து மக்களோட மக்களாக தானே இருக்கார். வெளியில் உட்காந்து அது வேறு ஆயிடுமா, எல்லாம் சமம் அப்படிங்கிறது வரும்போது பாலாவுக்கு கட்ட வேண்டிய அந்த மரியாதையை வந்து அவங்க அங்கே உட்காந்து தர்மம் கேட்டவர் உள்ளே வந்தவருக்கு வந்து அவங்க மரியாதை செய்கிறாங்க, கட்டி விட்றாங்க. அவர் கண்ணிலலாம் கண் கலங்கி அழுது, சார் வாழ்க்கையில் இது எப்படி சார் நடக்காத ஒரு விஷயம், கனவு கூட என்னால் காண முடியாது, இந்தளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை செஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பாலா காலில் உள்ளாத குறையா பண்ணும்போது பாலா தட்டி கொடுத்துக்கி, நீ எல்லாம் வரணியா வாயா, ஏன் அதுக்கு போய் அலற நீ வாயா அப்படின்னு சொல்லி பாலா அது கேஷுவலாக எடுத்துகிட்டு தோளில் தட்டி கொடுத்து ஒரு கோயிலை அளவு ரவுண்ட் பண்ணி வெளில கூட்டு வந்து கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கொடுத்து, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, அது வேறு விஷயம், இப்படி எனக்கு ஏதோ தோணுச்சு எனக்கு அப்படின்ட்டார்.